அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் வித் உருளைக்கிழங்கு குழம்புங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ் எல்லாத்தையோட தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. மிக்சர் ஜாரில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 2 துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுதான் இந்த மட்டனோட பேஸ் மசாலாங்க. இது அரைச்சதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னா, ஒரு குக்கர் அடுப்பில் வைங்க. வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. ஹீட் ஆகட்டும். ஒரு பெரிய வெங்காயம் போடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போடுங்க. பெரிய வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும். கண்ணாடி பதம் வந்ததையும் ஒரு தக்காளி மட்டும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்குங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடுங்க. நம்ம மேலே தெரிக்காது. இது ஒரு டிப்பு. இது இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாடை போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் 1/2 kg மட்டன் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மட்டனை 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச வெங்காயம் மசாலா பேஸ்ட்டை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதனுடைய ரா ஸ்மெல் எல்லாம் போகணும். அந்த அளவுக்கு நல்லாவே வதக்கி விடுங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பச்சை வாடை அடிச்சிட்ருக்கும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கறி மசால் பொடி, வீட்டில் அரைச்ச கறி மசால் பொடி, அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். மீன்வைல் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 4 தக்காளி, சின்ன தக்காளி இருக்கிறதால 4 போடுறேன். பெருசாக தான் 2 மட்டும் போடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 1 சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு 2 கப் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடி ஹையில் 2 விசில், லோவில் 4 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணுங்கள். சூப்பரான மட்டன் குழம்பு தயார். நன்றி.